ஹலோ. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கு. மணி ஒன்னு நானும் சின்ன வயசுல ஒன்னா படிச்சவங்க. சரி, நாளைக்கே வீட்டுக்கு வர சொல்லுங்க. இதுல என்னங்க பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வர சொல்லுங்க, எல்லாத்தையும் பேசி முடிச்சிருவோம். ரொம்ப சந்தோஷம். அப்பனே ஓம் நமச்சிவாயா. ஏ நீலாவதி, உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் பேச. என்னங்க? கேள்வி கேட்காம வந்து உக்காரு. ஏண்டி, சேதுபதி தெரியுமா? அதாண்டி கல்யாண தரகர் சேதுபதி. ஓ, நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாரே, அவர் தானங்க? அவர் தான் இப்ப போன் பண்ணியிருந்தாரு. அப்படிங்களா? என்னங்க சொன்னாரு? நம்ம வனிதாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தேன். அது விஷயமா தான் இப்ப கூப்பிட்டாரு. அப்பா, என்னம்மா? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா எடுத்தடுப்புல அபசோனமா பேசுற? நல்ல செய்தியை சொல்லி வாயை கூட மூடல, அதுக்குள்ள இப்படி பேசுற? இப்ப கல்யாணத்துக்கு என்னப்பா அவசரம்? அவசரமாவா? நான் 6 மாசத்துக்கு முன்னாடியே தரகிட்ட சொல்லிட்டேமா, நான் மாப்பிள்ளை எதிர்பார்த்த மாதிரி இது வரைக்கும் அமையல. இது அவசரம் இல்லாம பார்த்து பண்ண வேண்டிய காரியமா யோசிச்சுதான் முடிவு பண்ண. அதுக்கு இல்லப்பா, நான் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கேன். நான் மாஸ்டர் டிகிரி முடிச்சதும் நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்க்கலாம். பாத்தீங்களா, நீங்க பொண்ணுன்னு சொல்ல கொடுத்த லட்சணம் எங்க வந்து நிக்குதுன்னு? நாம பெரியவங்க பேச வேண்டிய காரியத்தை இவன் நம்மளுக்கு யோசனை சொல்லிட்டு இருக்கா. நான் யோசனைலாம் சொல்லலாமா, படிக்கணும்னு தான் சொல்றேன். ஏமா இப்ப கல்யாணம் சொன்ன உடனே எரிஞ்சு விழுற? இங்க பாரு வனிதா, காலம் ஒன்னா போயிடும், ஆனா வாழ்க்கை வருமா? நான் உனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள சொக்க தங்கம்மா. அப்பா. என்ன வனிதா, கல்யாணம் பண்ணிக்க உனக்கு இஷ்டம் இல்லையா? அப்படிலாம் இல்லப்பா, நான் அப்படி சொல்ல வரல. பின்ன உன் மனசுல வேற ஏதாவது வச்சிருக்கியா? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? என் மனசுல படிப்பை தவிர வேற எதுவும் இல்லப்பா. உன் மனசுல உள்ளது சொல்லிடு. அப்பா, நீங்க மனசுல வேற எதையும் நினைச்சிட்டு கேக்குறீங்க. என் மனசுல படிப்பை தவிர வேற எதுவும் இல்லப்பா. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அதுக்கு இல்லம்மா, கல்யாணம் பேச்சுன்னு ஆரம்பிச்ச உடனே டக்குன்னு பின் வாங்குற, பதட்டப்படுற, அதனாலதான் கொஞ்சம் அழுத்தி கேட்டேன். அப்பா, இப்ப உனக்கு படிப்பு தானே பிரச்சனை, விடு, அதையெல்லாம் பாத்துக்கலாம். அதை விட இந்த இடம் உனக்கு அமையணும். மாப்பிள்ளையோட அப்பா என் கூட படிச்சவரு, பேரு மணிவண்ணா. அவரோட பையனுக்கு தான் இப்ப தரகர் என்கிட்ட பேசினாரு. என்னங்க சொல்றீங்க? மாப்பிளோட அப்பா உங்க கூட படிச்சவரா? ஆமாண்டி, என் கூட படிச்சவன் தான். அதுக்காக என்ன மாதிரி மார்க்கெட்ல காய்கறி அது இதுன்னு தூக்கி சுமக்கிற ஆள் இல்ல. சென்னையில பெரிய பிசினஸ், பையன் பெரிய கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை செய்யறான். வீடு தோட்டம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கு. ஏங்க, நீங்க சொல்றது கேக்குறப்ப கனவா இருக்குங்க. அவ்வளவு பெரிய ஆளு நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பண்றது ஒத்துக்கணுமே. ஏண்டி ஒத்துக்காம? நம்ம கிட்ட காசு பணம் வேணா, அவங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கௌரவம் இருக்குல்ல. என்னை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். சேதுபதியும் நான் எப்படி இருக்கிறேன்னு அவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம பொண்ணு பட்டாவை பார்த்துட்டு ஒத்துக்கிட்ட பிறகுதான் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காரு. நாளைக்கேவா? நீலாவதி, மணிவண்ணனும் என்ன மாதிரி தான், மத்தவங்க மாதிரி விளக்கண பேச்செல்லாம் கிடையாது. வெட்டு 1 துண்டு 2 தான். பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தரகிட்ட சொல்லி நாளைக்கே நாள் குடிச்சிருக்காருன்னா, நேர்ல பார்த்து திருப்தி ஆச்சுன்னா இந்த மாசத்துக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம். நம்ம கோயிலுக்கு வந்தப்போ ஒரு நல்ல செய்தி வந்திருக்குங்க. எல்லாத்தையும் இந்த கடவுள் பாத்துக்குவாங்க. எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பான்ட்டு கதவு திறந்து போட்டு காத்திருக்க முடியாது. நமக்கு உண்டானதை நம்ம தான் செய்யணும். அவங்க என்ன எதிர்பார்க்கறான்னு தான் தெரியல. பொதுவா மணிவண்ண பணம் காசு அது இதுன்னு எதிர்பார்க்க மாட்டார்னு சேதுபதி சொன்னாரு. பார்க்கலாம். அவங்க குடும்பத்துக்கு நம்ம பொண்ணு கொடுக்கறது கொடுத்து வச்ச விஷயம். அவங்க ஆசைப்படுத்த நம்ம செய்யறோமோ இல்லையோ, நம்மளால முடிஞ்சதை செய்வோம். என்னம்மா உம்முன்னு இருக்கா? ஒன்னும் இல்லப்பா. வனிதா, கடைசியா கேக்குறேன், உன் மனசுல உள்ளுக்குள்ள ஏதாவது இருந்தா அதை என்கிட்ட சொல்லிடு. அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா. ஏன்பா இப்படி சந்தேகப்பட்டு கேக்குறீங்க? நான் சந்தேகம் படலமா, சட்டுன்னு மறுத்தா அதுக்கு தான் ஒரு தடவைக்கு 2 தடவை உறுதி பண்ண. உனக்கு இதுல எந்த இடைஞ்சல் இல்லல்ல? இல்லப்பா. என் பொண்ணுன்னா என் பொண்ணு தான். எங்க இந்த காதல் கன்றவை 7 இருக்குமோன்னு பயந்தேன். நீ தான் நான் வளர்த்த பொண்ணாச்சே. சரி, வாங்க போலாம் வீட்டுக்கு. வாங்கங்க, நாம மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு போலாம். அதுவும் சரிதான். வாங்க வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வணக்கம். வாங்க. உட்காருங்க. வணக்கம். அக்கா, அங்க கோகுலோட அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. முதல்ல நீ இப்ப வந்து அவங்கள வெளியே போக சொல்லு.
வாக்கா வந்து வெளியே போ சொல்லு. மலர் நல்லா இருக்கியாமா? ராஜி ம் காப்பி கொண்டு வாமா. சரிங்க. இல்ல இப்பதான் வரும்போது சாப்பிட்டு வந்தோம். வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தோம். உங்ககிட்ட சில விஷயங்கள் பேச வந்திருக்கோம். சொல்லுங்க. என் பையனை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்க பையன் உங்க பொண்ணுக்கு நிறைய தப்பு செஞ்சிருக்கான். அந்த விஷயத்துல அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இப்ப அவன் ரொம்ப திருந்திட்டான். அவன் பழைய கோகுல் இல்லைங்கிறது மட்டும் எங்களால உறுதியா சொல்ல முடியும். சண்டை வேண்டான்னு சொல்லிட்டு தான் உங்க பொண்ணுகிட்ட விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு வந்துட்டான். ஆனா அதை அவன் அப்ளையும் பண்ணல. உங்க பொண்ணையும் அவனால மறக்கவும் முடியல. முடிவா என்னதான்டா சொல்றேன்னு கேட்டோம். எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அவளையும் என்னால மறக்க முடியல. இன்னொரு கல்யாணங்கிறது என் வாழ்க்கையே கிடையாதுன்னு சொல்லிட்டான். இப்பதான் புதுசா மலர் பேர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சிருக்கான். எவ்வளவு நாள் இது மாதிரி தனியா இருப்பாடா? இன்னொரு கல்யாணம் பண்ணி நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணும்னு சொன்னா அவன் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கான். எங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல முடிவா சொல்லணும். அவன் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு உங்க பொண்ணை இப்ப உறுதியா சொல்ல சொல்லுங்க. நாங்க வேணா என் பையன்கிட்ட போய் சொல்லி அவன் மனசை மாத்திக்கிறோம். சம்பந்தி உங்களை நிர்பந்தப்படுத்தணும்னோ இல்ல அவசரமா முடிவு எடுக்கணும்னு சொல்லல. எங்களுக்கும் வயசாயிடுச்சு. எங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி அவன் லைஃப்ல செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைப்பீங்க. காலம் கடந்து எடுக்கிற எந்த முடிவும் சரியா வராது. வயசு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை சொல்லதான் இங்க வந்தோம். அப்பா இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க என்னை தப்பா நினைக்க கூடாது. எனக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுங்க. நான் ஒரு முடிவு சொல்றேன். நீங்க நல்ல முடிவு எடுத்தாலும் வேற முடிவு எடுத்தாலும் அதை தாராளமா நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க வரோம் சம்பந்தி. சரி வாங்க. வரங்க. வரம்மா. வரேன் தம்பி. வாங்க. வரேன் தம்பி. மலரு, உன்னை நினைச்சுதான் ஒரு வாரம் அவகாசம் கேட்டிருக்கேன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுமா. உன் முடிவு தான் என் முடிவும். என்னக்கா அப்பா சொன்னதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? உன் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கோகுலை பத்தி நீ யோசிக்கிறதுக்கும் முடிவெடுக்கிறதுக்கும் எதுவுமே இல்லக்கா. அவங்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்தது பேசிட்டு போக இல்ல, உன்னை மிரட்டிட்டு போக. கோகுல் ஒன்னு நினைச்சு உருகிட்டு இருக்கிறது, அவங்க டைம் கொடுக்கறது எல்லாமே நாடகம்க்கா. நீ எதையும் நம்பாத. அதுல நம்புறதுக்கு எதுவுமே இல்லக்கா. அந்த கோகுல் மாதிரி ஒரு அயோக்கியன பாக்கறதே பாவம்க்கா. ஆரம்பத்திலே நான் உன் பேச்ச கேட்காதது ஏன் தப்புதான்க்கா. அதுக்குதான் அந்த சங்கர் எனக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டான். இது பாருக்கா, அப்பா அந்த கோகுல் பத்தி எதுவுமே புரியாம பேசிட்டு இருக்காரு. நான் எப்படி ஆரம்பத்துல முட்டாள்தனமா கோகுலை நம்பிட்டு இருந்தனோ அதே மாதிரிதான் இப்ப அப்பாவும் நம்பிட்டு இருக்காரு. என்னமோ கோகுல் பெருசா எந்த தப்பு பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்காரு. எனக்கு நடந்த அநியாயம் மட்டும் அப்பாவுக்கோ அண்ணனுக்கோ தெரிஞ்சதுன்னா கோகுல கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க. நீ சொல்ல வேணான்னு சொன்னதுனாலதான்க்கா நான் இன்னும் அமைதியா இருக்கேன். இல்லன்னா நான் சொல்லிடுவேன். எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லக்கா. ஆனா உன் வாழ்க்கை அழியறதுக்கு நான் விட மாட்டேன். நீ போய் கோபிய பாருக்கா. அவர் நிச்சயமா உனக்காக காத்துட்டு இருப்பாரு. அக்கா, உனக்கு 100% சரியான சாய்ஸ்னா அது கோபி தான். கோபி மாதிரி ஒரு நல்ல மனுஷனை இந்த காலத்துல நிச்சயமா பார்க்க முடியாதுக்கா.
நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா காலம் முழுக்க சந்தோஷமா இருப்ப. போதும், நான் தான் ஒருத்தனை நம்பி மோசம் போயிட்டேன். நீயும் அதே தப்பு பண்ணாதக்கா. நீ போய் கோபிய பாருக்கா, பேசு, 2 பேரும் ஒரு நல்ல முடிவாடுங்க. நிச்சயமா சொல்றேன்க்கா, அவர் உனக்காக காத்துட்டு இருப்பாரு. நீக்கா அமைதியா இருக்க? இங்க பாரு, உனக்கு கோபி கிட்ட பேச ஏதாவது சங்கடமோ தயக்கமோ இருந்தா சொல்லு, நான் பேசுறேன்க்கா. நிச்சயமா சொல்றேன்க்கா, அவர் இன்னும் ஓ நினைப்பாதான் இருப்பாரு. ரோஹிணி, இப்போதைக்கு என் மனசுல எதுவுமே ஓடல. கொஞ்ச நாள் போட்டும். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதக்கா. அப்பா எப்பவும் கோகுல் பக்கமா தான் பேசுவாரு. அவங்களும் ஏதோ பெருசா டைம் எல்லாம் கொடுக்கறாங்க. அவங்க எனக்கு உனக்கு டைம் கொடுக்கறது? நீ முடிவிடு. நீ எதை பத்தியும் யோசிக்காத. கோபி தான் உனக்கு துணையா இருக்கணும் காலம் முழுக்க. அதுதான் என்னோட ஆசை. அதுதான்க்கா உன் வாழ்க்கைக்கும் நல்லது. அம்மா வாங்கம்மா. வா. என்ன கோபி சொல்லவே இல்ல? பசங்க சொல்றாங்க கச்சேரிக்கு வித்வான் வேதமூர்த்தி வந்திருந்தாரா, உன்னை பாராட்டினாரா? ஆமாப்பா. அவரு எங்களுக்கு குரு மாதிரிப்பா. அவரு எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. அவ்வளவு பெரிய சபையில எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே பயங்கரமா பாராட்டினாரு. அது போக அவங்க ஊர் திருவிழா வருதான், அதுக்கு தொடர்ந்து 10 நாள் வாசிக்கணுமா. அதுக்கு அட்வான்ஸா 50,000 ரூபாய் பணமும் கொடுத்துட்டாரு. பாரு, 50,000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்திருக்கான் பையன். மனசுக்கு ரொம்ப நிறைவாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு கோபி. ஒன்னு சொல்லட்டா, ஆரம்பத்துல இருந்தே ஓன் ஜாதகமும் எங்க தாத்தா ஜாதகம் ஒன்ன போலவே இருக்கும். அதுக்காக நான் உன்னை விடாம நாதஸ்வரம் வாசி 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 சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு வந்தேன். அவரோட வாழ்க்கை எப்படி தெரியுமா? மகத்தானது. முதலா வாசிக்கிற திருவனந்தபுரம் மகாராஜா முன்னாடி அசூரி திருநாள் அன்னைக்கு கோவில்ல லட்சம் ஜனம் உட்கார்ந்துட்டு இருக்கு. சின்ன பையன். அவர் வாசிக்கிறத பார்த்து ராஜா மெய் மறந்து தம் மாணிக்க சங்கிலி எடுத்து அவர் கழுத்துல போட்டார். அது மட்டும் இல்ல, 10 தங்க காசு வச்சுக்க பார்த்து கையில கொடுத்துட்டார். அன்னையில இருந்து ராஜா மறைவு வரைக்கும் ஒவ்வொரு அசூரிய திருநாளுக்கும் தாத்தா தான் போய் அங்க வாசிக்கணும். புதுக்கோட்டை மகாராஜா சமஸ்தானத்தை விட்டு நீ போக கூடாது, உனக்கு நிலம் தரேன் வீடு தரேன் அங்கேயே வச்சிருந்தார். அப்படி வாழ்ந்த குடும்பம். என்ன செய்ய, காலத்தோட கோலம். அவருக்கு அமைஞ்சது, அவர் பிள்ளைக்கு அமையல. அதான் உங்க தாத்தா, ஏன் அப்பா பாவம் சின்ன வயசுலயே நல்ல வித்வான். உடம்பு சுகம் இல்லாம போய் மூச்சு பயிற்சி செய்ய முடியல. ராஜாட்ட மன்னிப்பு கேட்டுட்டு எல்லாத்தையும் வித்துட்டு இந்த ஊருக்கு வந்து எங்க வாழ்க்கையை தான் நீ பாத்துட்டு இருக்கிய. தப்பி பொழைச்சா போதுங்கிற மாதிரி இருக்கு. ஏன்பா இப்பெல்லாம் பேசுறீங்க? இல்லப்பா, எதுக்கு சொல்றேன்னா, எங்க தாத்தாவோட வாழ்க்கை திரும்ப ஓ மூலமா ஆரம்பிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அந்த சந்தோஷத்துல தான் சொல்றேன். சரி, இந்த காசுல முதல் வேலையா இந்த 40,000 ரூபாய் கொண்டு போய் செட்டியார்ட்ட கொடுத்துரு. வட்டியாவது குறையும். கரெக்ட்பா, காலையில கொடுத்துறேன். மிச்சம் 60,000 ரூபாய் உடனடியா கொடுத்துறோம் சொல்லு. சரிப்பா. இந்தாம்மா, உன் புள்ள சம்பாதிச்ச காசு பெருசா சம்பாதிக்க தொடங்கிட்டான். இந்த பாரு, இதுல இருந்து ஒரு 2,000 ரூபாய் எடுத்து அவனுக்கே தெரியாம பேங்க்ல கணக்கு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுல போட்டு வைக்கணும். பின்னால அதுவே அவனுக்கு தேவைப்படும். மிச்சம் 4,000 ரூபாய் நீ வச்சுக்க. 4,000 ரூபாய் மயில் குடும்பத்துக்கு அனுப்பிச்சிரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் பிள்ளை கை நிறைய சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு நம்ம வீட்டுக்குள்ள மகாலட்சுமியே வந்த மாதிரி இருக்குங்க. வரட்டும் வரட்டும். நம்ம குலத்தொழில் அவனுக்கு கை கொடுத்துருச்சு பாத்தீங்களா? கால காலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுருணும். ஏன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டினதோட நிக்கிறான். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வேணாங்களா? வாஸ்தவமா தான் பேசுற. ஏற்கனவே அவன்கிட்ட நான் சொல்லியாச்சு. நான் பார்க்கவும் ஆரம்பிச்சாச்சு. என்னங்க சொன்னா? அவன் என்ன சொல்றது? அவன் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையா? அதுக்கு இல்லங்க, அவன் சந்தோஷத்தை பெருசா நினைக்கிறதே இல்ல. இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை தான் பெருசா நினைக்கிறான். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மகேஸ்வரியோட பிரச்சனை முடியட்டும், காமோட பிரச்சனை முடியட்டும், இதெல்லாம் முடிஞ்சாதான் நான் கல்யாணம் முடிப்பேன்னு சொன்னான்னு வச்சுங்களேன், இந்த கல்யாணம் இப்பக்குள்ள நடக்கவே நடக்காது. இங்க பாருங்க, என்ன செய்வீங்களோ எது செய்வீங்களோ சீக்கிரமே ஒரு பொண்ணை பார்த்து அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைங்க. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறத நம்ம 2 பேரும் கண்குளிரா பார்க்க வேண்டாமா? சொல்லுங்க. பார்க்கத்தான் போறோம். நல்லதே நடக்கும், கவலைப்படாது. கோபி, அப்பா
உங்க அம்மா கேக்குறா உனக்கு எப்போ கல்யாணம் முடிக்க போறேன்னு. அதான் சொன்னேன், கவலைப்படாத, சீக்கிரமா செஞ்சிருவோம், நானே அவங்ககிட்ட பேசியிருக்கேன்னு. இப்பவும் சொல்றேன், இந்த கல்யாணத்தை பொறுத்தவரை உன் முடிவு தான் என் முடிவு. நீ மனசுல எது இருந்தாலும் தாராளமா என்கிட்ட சொல்லலாம். நான் தடையா இருக்கிறது மட்டும் இல்ல, வேற யாரையும் தடையா இருக்கவும் விட மாட்டேன். உன் மனசுல ஏதாவது இருந்தா சொல்லிடுப்பா. என்ன யோசிக்கிற? இல்லப்பா, எனக்கு முத கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தது மலர் மேடத்தை பார்த்துதான். அதுக்கப்புறம் என்னென்னமோ நடந்துச்சு. ஆனா இப்ப அவங்க இருக்கிற நிலைமை உங்களுக்கும் தெரியும். என் மனசுக்குள்ள இப்ப என்ன ஓடுதுன்னா, போதும், இதுவரை சொல்லிட்டு இல்ல, மிச்சத்தை நான் புரிஞ்சுப்பேன். காலத்தை வீணாக்காத, முதல்ல மலரை பார்த்து பேசி அவங்க இப்போதைய நிலைமை என்ன சம்மதமான்னு கேட்டு வந்துரு. அதை மட்டும் கேட்டுட்டு வா, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாத, இது நிச்சயமா நடக்கும். நடத்தி காட்டுறேன். உன் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். na